அண்ணன் தம்பி தினமும் அதிகாலை 5 மணிக்கெல்லாம் எழுந்து நடைபயிற்சி முடித்து வந்ததும் வீட்டில் பேப்பருடன் சாய்வு நாட்களில் ஐக்கியமாவார் நீலகண்டன். ஆனால் இப்போதெல்லாம் குளித்து முடித்து வெளியே எங்கேயோ போய் வருவது வீட்டில் உள்ள அனைவருக்கும் குழப்பத்தை ஏற்படுத்தியது. மனைவி மணிமேகலுக்கு அறிந்து கொள்ள ஆர்வம் இருந்தாலும் தைரியம் இல்லை. அவரது எதிரே நின்று கேள்வி கேட்கும் திராணி வீட்டில் வேறு யாருக்கும் இல்லை. அன்று துணிச்சலோடு, காலையில் தினமும் எங்கே போயிட்டு வரீங்க என்றால் மணிமேகலை. தினமும் அண்ணன் தம்பியை பார்த்துட்டு வரேன் என்று முரட்டு குரலோடு கூற மணிமேகலை வாய்ப்பிழந்து அதிர்ச்சியில் உறைந்து போனான். அங்கிருந்த 3 மகன்கள் மற்றும் மருமகள்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி நின்றிருந்தனர். அத்த, மாமா அவங்க அண்ணன் தம்பியை தினமும் பார்த்துட்டு வராரா? வியப்புடன் கேட்டால் மூத்த மருமகள். அதான் எனக்கு புரியல. 20 வருஷமாக பேச்சுவார்த்தை கிடையாது. என் உயிர் இருக்கும் வரையில் அவங்க முகத்தை பார்க்க மாட்டேன்னு வீராப்பா பேசுவாரு. இப்படி மாறிட்டார். என்னால் இதை நம்பவே முடியல. மணிமேகலின் பேச்சு அதிர்ச்சி மிதந்து கொண்டிருந்தது. அம்மா, நம்ம அப்பா பழசெல்லாம் மறந்துட்டார் போல சொன்னான் மூத்த மகன். அத்த, பெரிய மாமாவையும் சின்ன மாமாவையும் சந்திக்கிற விஷயம் இவ்வளவு நாளா எப்படி வெளியேறாம இருந்துச்சு? இரண்டாவது மருமகன். ஒண்ணுமே புரியல. இது எவ்வளவு நாளா நடக்குது? மனுஷன் எதையும் என்கிட்ட சொல்றது இல்லை. அந்த 2 மாமாவும் மருமகள் கிட்ட கேட்டா விஷயம் தெரிஞ்சிட போகுது. மூத்த மாமாவின் மருமகள் கீதாவிட நீ போன் போட்டு கேளு என தன் மூத்த மருமகளை வற்புறுத்தினாள் மணிமேகலை. ஹலோ கீதா, எங்க மாமாவும் உங்க மாமாவும் அடிக்கடி சந்திக்கிறாங்களா? இல்லையே, இந்த வீட்டுக்கு நான் மருமகளை வந்ததுன்னு 2 மாமாவும் பக்கத்துல நின்று பார்த்ததே இல்லை. எப்படி இந்த சந்தேகம் வந்தது? இப்ப கொஞ்ச நாளா வாக்கிங் போயிட்டு வந்ததும் அண்ணன் தம்பிய பார்க்க போறேன்னு எங்க மாமாவே அத்தையிட சொன்னாரு. அதான் கேட்டேன். அப்படியா? தினமும் எங்க மாமா சின்ன மாமாவும் காலையில டீ குடிக்க போவாங்க. ஒருவேளை யாருக்கும் தெரியாம சந்திப்பாங்களோ? அப்படிதான் இருக்கும் போல. சரி, சின்ன மாமா வீட்டுல இந்த விஷயத்தை எப்படியாவது கிணறு. 20 வருஷமா பிரிந்துள்ள நம்ம குடும்பம் இப்பயாவது ஒண்ணு சேரட்டும். சரி, நான் அப்புறம் பேசுறேன். போனை துண்டித்தாள் கீதா. 3 நாட்கள் 3 குடும்பங்களும் நீலகண்டனுக்கு தெரியாமல் பரபரப்பாக்கி கொண்டிருந்தது. தொடர்நடுங்கி என்று அழைத்தார் நீலகண்டன். அவர் முன் வந்து கூப்பிட்டீங்களா என்றால் மணிமேகலை. கற்பூரத்தை வர சொல்லு. கற்பூரமா? ஓ, கடைசி மருமகன் என அவளை அழைத்தார். என்னத்த என்று வந்து நின்றாள் கற்பூரம். இந்த மாத வரவு செலவு கணக்கெல்லாம் கொண்டு வாமா. சரி மாமா என்றார். என்னங்க, ஒவ்வொரு மாதமும் கடைசி மருமகளுக்கு கணக்கு வழக்கு பொறுப்பு கொடுக்குறீங்க. மற்ற 2 மருமகளும் வருத்தப்பட மாட்டாங்களா? எதுக்கு அவளுக்கு கற்பூரம் பேர் வச்சிருக்கேன்? செம்ம சுத்தி எந்த விஷயத்தையும் கப்புன்னு புரிஞ்சுக்குவா. அதனால அவளுக்கு கற்பூரன் பேர் வச்சேன். மூத்த மருமகளே கலெக்டர் அம்மான் ஏன் பேர் வச்சேன்? என்ன இருந்தாலும் அதிகாரத்தோட அவளிதான் அதிகமா இருக்குது. 2வது மருமகளுக்கு கோலமாமன் பேர் வச்ச காரணம் அவளை மாதிரி இந்த ஊர்ல யாரு கோலம் போடுவா? உனக்கு தொடர்ந்து நீ பயந்தாங்கொழி சரிதானே என விளக்கம் அளித்தாள். எதுவும் பேசாமல் நகர்ந்தாள் மணிமேகலை. நீலகண்டனுக்கு ஒரு அண்ணனும் ஒரு தம்பியே இருந்தனர். அண்ணனும் தம்பியும் வெகுளியானவர்கள். வெளுத்ததெல்லாம் பால் என்று நம்புவர். புரிந்து கொள்ளும் தகுதி, கணக்கு வழக்கு இதெல்லாம் எட்டா கடை. நிதான தவறி இழப்புகளை சந்திப்பர். எந்த ஒரு விஷயமானாலும் நீலகண்டனுடன் விவாதித்துதான் செயல்படுவர். ஆனால் முரட்டுக்குடமான இருந்தாலும் துல்லியமான பேச்சு, செயல், சாமர்த்தியம், புத்திசாலித்தனம் உடையவர் நீலகண்டன். ஊரே பயப்படும் அளவுக்கு கண்டிப்பானவர். ஒரு முறை தொழில் தூங்குவதை பற்றி நீலகண்டனிடம் பேச அண்ணனும் தம்பியும் வந்தனர். உங்க 2 பேருக்கும் இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீங்களா கூலி வேலைக்கு தான் லாய்க்கு என்றார். நீலகண்டா, எங்களை குறைச்சி மதிப்பிடாத. செயல் அப்படி இப்படி இருந்தாலும் தொழில அக்கறைவர். கணக்கு வழக்கெல்லாம் ஒழுங்கா பார்த்துப்போம். அதனால எங்க மனைவி நகைகளை தரோம். நீ தான் அடமானம் வச்சு தரணும். நல்லா யோசித்து முடிவு எடுங்க. விளையாட்டுக்காரியம் இல்லை, அனுபவம் உள்ளவங்களெல்லாம் கூட தோற்று போனதும் உண்டு என்று அழுத்தி சொன்னார். ரசீதில் இருந்த தொகையை விட 10,000 குறைவா இருப்பதாக கூறவும் அதிர்ச்சி அடைந்தார் நீலகண்டன். நல்லா எண்ணி பாத்தியா? ஒரு தடவைக்கு 10 தடவை எண்ணியாச்சு. 10,000 கம்மியா இருக்கு. நான் ஒழுங்கா தானே எண்ணி கொடுத்தேன். கொடுத்த பணத்தை கூட ஒழுங்கா பாதுகாக்க தெரியாத நீங்களா எப்படி தொழில் துவங்க நினைச்சீங்க? கை தவறி வீட்டுல எங்கேயாவது விழுந்திருக்கோம். போய் நல்லா தேடு. உன் மேல உள்ள நம்பிக்கையில கொடுத்த பணத்தை எண்ணாம அப்படியே பீரோல தான் வச்சேன். நாங்க நல்லா யோசிச்சுதான் முடிவு எடுத்தோம். நீ ரொம்ப விவரமானவள். உன் கைராசி நல்லா இருக்கு. நீண்டா எங்க மனைவிமாருங்க நகைகளை
அடமானம் வச்சு எங்களை வாழ்த்தி உன் கையால பணத்தை கொடு என்றனர். அவர்கள் பெருமையாகவும் தயவுடன் மற்றும் தொழில் ஆர்வத்துடன் கேட்டதால் ஒத்துக்கொண்டார் நீலகண்டன். நகையோடு அடைய கடைக்கு போய் பணத்தை ரசீதை வாங்கி வந்து கொடுத்தார். மறுநாள் அண்ணனும் தம்பியும் நீலகண்ட வீட்டுக்கு அவசரமாக ஓடி வந்தனர். காலையில் என்ன போது, பணம் குறைஞ்சது, உங்களுடைய வீக்னஸை பயன்படுத்தி நீயாவது தப்பு பண்ணிருக்கலாம்ல என்று தம்பி ஆவேசமாக பார்த்தார். என்னடா சொல்ற? என்னையே சந்தேகப்படுறியா? ஓட்டு வழியா எத்தனை சொட்டு மழை துளி விழுதல் சரியா என்ன குடியா நானா தப்பு பண்ணுவேன்? உங்களை மாதிரி நான் ஒண்ணு அறவே கடையில போங்கடா, இனிமே உதவி என்கிட்ட வந்து நிக்காதீங்க என்றதும் அண்ணனுக்கு கொஞ்சம் சூடு ஏறியது. அர்த்தம் இல்லாம பேசி எங்களை குத்தம் சொல்லாத, யானைக்கும் அடிசு இருக்கும், நீ தப்பு பண்ணிருக்கலாம், இல்லை நீயே படத்தை எடுத்திருக்கலாம் என்று யோசிக்காமல் சரமாரியாக வார்த்தைகளை விட்டார். வாக்குவாதம் முற்றி என்னடா சொன்ன என அண்ணனை அடிக்க கை ஓங்கினார் நீலகண்டன். அதற்குள் அவர்களின் மனைவியை ஓடி வந்து பண்றது பண்ணிட்டு ஒண்ணு தெரியாத ரெண்டு பேரையும் அடிக்க கை ஓங்குறது சரியில்லை என்று அண்ணனின் மனைவி ஆவேசமாக தம்பியின் மனைவியும் சேர்ந்து கொண்டால் வேகமாக அறைக்குள் சென்று 10,000 ரூபாய் எடுத்து வந்து அவர்கள் முன் வீசினார்கள். இனிமே நீங்க யாரோ நான் யாரோ, நம் உறவெல்லாம் அத்து போச்சு, என் கண்ணுல முழிக்காதீங்க என்று கதவை அடைத்தார் நீலகண்டன். வீட்டுக்கு போனதும் துணிகளுக்கு பின்னால் 10,000 ரூபாய் சரிந்து கிடந்ததை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தார் அண்ணன். ஐயோ என்று தலையில் அடித்து தம்பியோடு நீலகண்டன் வீட்டுக்கு வந்தனர். எங்களை மன்னிச்சிரு, இதெல்லாம் எங்களோட தப்புதான், தெரியாம வார்த்தைகளை விட்டுட்டோம், அதெல்லாம் மனசுல வச்சுக்காத, நம் அண்ணன் தம்பி உறவை அறுத்துறாத, நாமண்ணா ஒரே தாய் வயிற்றுல பிறந்தவங்க, எங்க ரெண்டு பேரையும் உள்ள கூப்பிடு என்றனர். ஆனால் அவர்கள் உறவை துண்டித்தார் நீலகண்டன். 20 ஆண்டுகளுக்கு பிறகு அண்ணன் தம்பியை பார்த்துட்டு வருவதாக நீலகண்டன் சொன்ன விஷயத்தை கேள்விப்பட்டு அண்ணனும் தம்பியும் குதிக்க ஆரம்பித்தனர். மறைமுகமாக பகையை கரைக்க நடக்காத ஒன்றை நடந்ததாக சொல்லி விஷயத்தை கசிய வச்சிருக்கிறான் நீலகண்டன் என கருதினர். உடனே நாம் அவனை சந்திக்கிறதுதான் முறை, நம் ரெண்டு குடும்பமும் அவன் வீட்டுக்கு போவோம் என்றார் அண்ணன். ரெண்டு குடும்பமும் படையெடுத்தது. அத்த பெரிய மாமா குடும்பமும் சின்ன மாமா குடும்பமும் நம் வீட்டுக்கு வராங்களாம். மூத்த மருமகள் விஷயத்தை சொன்னதும் மணிமேகலுக்கு புல்லரித்தது. சற்று நேரத்தில் அண்ணன் தம்பி குடும்பங்கள் உள்ளே நுழைந்தது. பழங்கள் பலகாரங்களோடு வரிசையாக வந்து கூடத்தில் அமர்ந்தன. குழந்தைகள் ஓடி ஆடினர். சாய்வு நாட்களில் அமர்ந்து கவனித்த நீலகண்டனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. தன் வீட்டில் பூக்குழல் நிறைந்திருப்பதை கவனித்தார். ஆனாலும் அனைவரும் எதிர்கொள்ள முடியாமல் முக பாவனைகளை இறுக்கமாக வைத்திருந்தார். நீலகண்டனின் இருபுறமும் சேரை இழுத்து போட்டு உட்கார்ந்த அண்ணனும் தம்பியும் அவரை கையெடுத்து கும்பினர். நீலகண்டா, இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு எங்களை மன்னித்து உறவை சேர்க்கணும்னு நினைச்சியே, உன் நல்ல உள்ள யாருக்குதான் வரும்? தினமும் உன்னை நினைத்து அழாத நாட்களே கிடையாது என்றார் அண்ணன். நம் ரத்த பாசம் உன் மனசுல இருக்கிறத அறியாம இத்தனை நாளா விலகி இருந்துட்டோம். எங்களுக்கு இருக்கிற தாக்கம் தானே உனக்கும் இருந்திருக்கும். ஏதோ விதி விளையாடிச்சு என்றார் தம்பி. 2 பேரும் மாறி மாறி பேசிக் கொண்டிருக்க வீட்டுக்குள் அழகழகை ஜொலிக்கும் மருமகளைகளும் சகோதர மனைவியை காணும்போது வீடு திருவிழா போல பூண்டது போல காணப்பட்டது. ஒருவருக்கொருவர் அருகருகில் பரஸ்பர விசாரிப்பதும் சிரிப்பு சத்தங்களை பார்க்கும்போது பழைய கோபம் அறைய ஆரம்பித்தது. தம்பியை பார்த்து வெறுமருமே புன்னகைத்தார். அண்ணன் பெயர்க்காக ஏதேதோ 2 வார்த்தை பேசினார். இதை கவனித்த மணிமேகலை மனதில் பூ ஊர்வலம் நகர்ந்து கொண்டிருந்தது. இந்த ஒற்றுமைகளை காணதானே இத்தனை வருஷம் காத்திருந்தேன். அன்று பெரிய விருந்தே நடந்தது. மாலை 6 மணிக்கு அனைவரும் கிளம்பி சென்ற பின் தொடர்நடங்கி என்று அழைத்தார் நீலகண்டன். என்னங்க, என்ன நடக்குது? இவங்க எதுக்காக வந்தாங்க? என்னங்க, ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க? உங்க மனசுல பழசெல்லாம் மறந்து அண்ணன் தம்பி மேல பாசம் வந்துருச்சு. எதை வச்சு சொல்ற? காலையில் வாக்கிங் போயிட்டு வந்ததும் அண்ணன் தம்பியை பார்க்க போனீங்க, நீங்க தானே சொன்னீங்க. அப்போதான் அவருக்கு எல்லா விபரமும் புரிய ஆரம்பித்தது. கொஞ்சம் கொஞ்சமாக சிரித்து பலமாக சிரித்தார். என்னங்க சிரிக்கிறீங்க? பொடி பைத்தியக்காரி. நடைப்பயிற்சி முடித்து குளிச்சுட்டு அண்ணன் தம்பியை பார்க்க போனது உண்மைதான். அது இவங்கள இல்ல, கோவில்ல இருக்கிற பிள்ளையாரையும் முருகனையும் என்றதும் ஆடி போனால் மணிமேகலை. ஒரு புறம் நகைச்சுவையாக இருந்தாலும் வெக்கப்பட்டவளாக மறுக்கினாள். எல்லாரையும் மாற்றி பேர் வைத்து கூப்பிடுபவர் சாமிக்கு அண்ணன் தம்பி வச்சது தெரியாமல் போனதை நினைத்து சற்று வருத்தினாள். மாத்தி பெயர் வைக்கிற பழக்கம் ஒரு புறம் இருந்தாலும் பிரிந்திருந்த அண்ணன் தம்பி குடும்பம் ஒன்று சேர்ந்ததை நினைத்து மகிழ்ச்சியுடன் பூஜை அறைக்குள் புகுந்து பிள்ளையாரையும் முருகனையும் நன்றியுடன் வழங்கினார் மணிமேகலை.